வாங்க உட்காருங்க. பா, இவங்கள உட்கார வச்சு பேசுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. கிளம்ப சொல்லுங்க. ஏமா, ரஜினி உன் ஃப்ரெண்டு தானே? அவ பார்த்திபனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? ஏன் வேண்டாங்கற? ஏன்னா அந்த குடும்பத்துல உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ அதே மரியாதை தான் என் தம்பிக்கும் கிடைக்கும். அதனாலதான். அனிதா, படபடன்னு பேசாதடி. கொஞ்சம் பொறுமையா அவங்க என்ன சொல்றாங்கன்னு தான் கேப்போமே. கல்யாணம் பண்ணிட்டு வாழ போற அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு பேச வந்தா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இதுல சம்மதம் இல்லையா சார்? அது அட என்ன மாப்ள, அவங்களுக்கு சம்மதம் இல்லாமல, அவங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். இவங்க தான் நடுவுல வந்துகிட்டு நடக்காது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரஜினி மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு இவங்க கொடுத்து வச்சிருக்கணும்ல. உங்களுக்கு ரஜினி மேல எவ்வளவு பாசமும் அக்கறையும் இருக்குன்னு நான் இன்னைக்கும் நேத்தா பாக்குறேன். நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த இவ்வளவு போராடுறீங்க. இந்த ஒரு காரணம் போதாது நான் வேண்டான்னு சொல்றதுக்கு? ஏன் சித்தப்பா என்ன செஞ்சாரு? எங்க ரஜினி அக்கா செஞ்சது தப்புன்னு சண்டை போடுறீங்கல்ல, அதே மாதிரிதான் மத்த விஷயத்திலயும் அக்கா பண்ணது சரியில்லைன்னு சொல்லி சித்தப்பா சொல்லிருக்காரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அவ சரியா முடிவெடுத்தப்போ பிரச்சனை பண்ணி இப்ப அவ தப்பா முடிவெடுக்கும் போது சப்போர்ட் பண்றீங்கல்ல, அதுதான் தப்பு. இங்க பாருங்க, மரியாதையா 3 பேரும் வெளியில போயிருங்க, இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். அனிதா, என்னம்மா இது? சும்மா இருங்கம்மா. இவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பார்த்திபனை தூக்கிட்டு போய் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க என்னால முடியும். மரியாதை தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. மாமா வேண்டாம் மாமா. சும்மா இருங்க மாப்ள. அமைதியா இருங்க மாமா. சித்தப்பா சொல்றது என்ன தப்பு இருக்கு? திருவிழால பஞ்சாயத்துல நின்னு அவரை விரும்புறேன்னு சொல்லியிருக்கா. அப்ப பார்த்திபனும் சும்மா தானே நின்னாரு. என்ன மிரட்டுறீங்களா? அப்படியே வேணாலும் வச்சுக்கோ. இந்த பார், ரஜினியோட கல்யாணம் பார்த்திபனோட தான். அவன் கைய கால உடைச்சாவது தூக்கிட்டு போய் ரஜினி கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. வாமாப்ல. என்ன ஒரு செகண்ட்ல தூக்க பாத்தியே, பாத்து வாண்ண. ஏய், யாரு? நாங்க பாத்து வரணுமா? ஏன் நீ பாத்து வர மாட்டியா? அண்ணா, நான் டிரைவர் அண்ணன்ட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன டென்ஷன் ஆவறீங்க? ஏதோ எல்லாம் அர்ஜென்ட் வேலையா போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்ண்ணே, வரட்டா? டேய், டிரைவர் அண்ணன் சொன்னா எங்களை சொன்ன மாதிரி தான். வேணாண்ணே, சாவிய கொடுண்ணே. என்ன செல்லம், லவர் பார்க்க தானே போற? தேவையில்லாம பேசாதண்ணே, நீ சாவிய கொடுண்ணே. இப்போ லவர் எங்க இருக்கிறா? நாங்களும் பல பலன் ஆகணுமே. சொன்ன மச்சி. மச்சான், பொருள் எடுங்கடா.
வேலையை முடிச்சுட்டு நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே. வராங்களா? வராங்களா? இங்கதானே நிறுத்துங்க. இதோ வந்துட்டாங்களே மேடம். வந்துட்டாங்கடா. வணக்கம் மேடம். சொன்ன மாதிரி செஞ்சுட்டீங்கல்ல? வேலை கச்சிதமா முடிஞ்சிச்சு மேடம். எந்த சிக்கலும் வராது மேடம். நீங்க கவலையே பட வேணாம். பேசின பணத்தை நான் கொடுத்துடுறேன். ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் என் பேரு வெளியே வரவே கூடாது. ஒரு டீலிங் போட்டா அது கிளீனா இருக்கு மேடம். எங்களால உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. நீங்க பயப்படாம கிளம்புங்க. ட்ரிப்ஸ் போட்டு விடுறேன். பேஷண்ட் கண் முழிச்சது வந்து சொல்லுங்க. டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க. ரிசப்ஷன்ல போய் டீடைல் சொல்லி அட்மிஷன் போட்டுருங்க. சிஸ்டர், இவர் யாருன்னே எனக்கு தெரியாதே. என்ன சார் சொல்றீங்க? அவங்க வீட்டுக்காச்சு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. ரஜினி, போனை சார்ஜ்ல போட்டிருந்த, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாருமா? ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்களா? பேசுமா. பார்த்திபன். ஏமா பேசாம இருக்க? எடுத்து என்னன்னு கேளு. ஏதாவது முக்கியமான விஷயமோ என்னமோ கேளு. பாவமா, பேசு. நீயே கூப்பிட்டு என்னன்னு கேளேம்மா. வேண்டாம், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. பேசுற வரைக்கும் விட மாட்டான். தோ சொன்னல்ல. என்னன்னு பேசுமா. கால் அட்டன் பண்ணலனா? ஹலோ ஹலோ மேடம். ஹலோ, யாரு? இது பார்த்திபன் நம்பர் தானே? ஓ, இவர் பேரு பார்த்திபனா? மேடம், இவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்ன? பார்த்திபனுக்கு ஆக்சிடென்ட்டா? மேடம் மேடம், நீங்க ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். அடிபட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கோம். அவர் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. நீங்க யார் பேசுறீங்க? பார்த்திபன் இப்ப எங்க இருக்கான்? நான் நர்ஸ் பேசுறேன் மேடம். அவர் எங்க ஹாஸ்பிடல்ல தான் இருக்காரு. மொபைல்ல உங்க நம்பர் தான் முதல்ல இருந்துச்சு. எங்க அவனுக்கு ஒண்ணும் இல்லையே? நல்லா இருக்காங்க. நல்லா தான் இருக்காரு மேடம். அவனை கொஞ்சம் பாத்துக்கோங்க சிஸ்டர். நான் இப்போ உடனே கிளம்பி வந்துடுறேன். எந்த ஹாஸ்பிட்டல், எந்த ஏரியா? எனக்கு ப்ளீஸ் ஒரு மெசேஜ் அனுப்ப முடியுமா? லொகேஷன் ஷேர் பண்றீங்களா? டென்ஷன் ஆகாம வாங்க மேடம், நான் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்ஸ் சிஸ்டர். என்னாச்சுமா? பார்த்திபனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணாங்க. நான் இப்போ உடனே போய் பாக்குறேம்மா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, ஒன்னும் ஆகாது. நான் வேணா கூட வரட்டுமா? இல்ல பரவாயில்லம்மா, நானே போய்க்கிறேன்.
நில்லு. எங்க போற அவ இவ்வளவு வேகமா? அது வந்து அந்த பார்த்திபன் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா, அதான். என்கிட்ட சொல்லாம உன்கிட்ட சொல்லிட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சா இப்போ? இல்லக்கா, ரஜினி போன்ல பேசினதை கேட்டுதான் நான் சொல்றேன். அவ எதுவும் சொல்லலக்கா. யார் எப்படி போனா எனக்கு என்னன்னு விட்டுட்டு எப்படி ஓடுறா பாரு. இந்த வீடு கொஞ்சம் நிம்மதியா இருக்க ஆரம்பிச்சது. அது கடவுளுக்கு பொறுக்காதே. ரூம் குழப்ப இருக்க வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் வெளியில வந்து நோட்டம் வந்துக்கிட்டு. மா, என்னம்மா தனியா பேசிட்டு போற? என்ன ஆச்சு? இந்த வீட்ல தான் எல்லாம் அதிசயமா நடக்குதே. அந்த அனிதா அந்த பேச்சு பேசியிருக்கா. இப்ப பார்த்திபன் ஏதோ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு ஓடிக்கிட்டு இருக்கா இவ. யாரு? ரஜினியா? ஆமாண்டி, வேற யாரு ஓடுவா இந்த வீட்ல அவனுக்காக? நான் இங்க ஒருத்தி நின்னுகிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ பாட்டுக்கு ஓடுறா. புதுசா வந்தவ சொல்லிதான் எல்லாமே நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வரட்டும் இன்னைக்கு அவ. ஓ, இவ்ளோ நடந்திருக்கா? நல்ல கண்டென்ட் கிடைச்சிருக்கு. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன, எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்க? ரஜினி மேல உள்ள டென்ஷனை என்கிட்ட காட்டாதீங்க. ராதிகா, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்கன்னு தான் கேக்குறேன். உங்க தம்பி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தா உங்களுக்கு தானே கால் பண்ணணும். என்னது ராதிகா, நீ என்ன சொல்ற? பார்த்திபனை யாரோ அடிச்சு போட்டாங்களாம். உங்களுக்கு தகவல் வரலையா? எனக்கு யாரும் தகவல் சொல்ல. உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? பார்த்திபனுக்கு அடிபட்டா எனக்கு ஏன் சொல்றாங்க? ரஜினிக்கு சொல்லிருக்காங்க. அவ கிளம்பி போயிட்டா. அவளுமா உங்ககிட்ட சொல்லல? இல்ல, என்கிட்ட சொல்லல. எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? அவ எதுக்கு போறா? அத நீங்களே போய் அவகிட்ட கேளுங்க. ரஜினியும் அனிதாவும் அடிச்சுட்டு சாவ போறாங்க. நம்ம ஜாலியா இருக்கலாம். அவனை போட்டு அடிச்சிருக்காங்கன்னா இவங்க 3 பேரும் தான் வந்து மிரட்டிட்டு போனாங்க. இவங்க வேலையா தான் இருக்கும். சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க. மா, அவளை பத்தி தான் தெரியும்ல. என்னமோ இன்னைக்குதான் அவ புதுசா இஷ்டத்துக்கு நடந்துக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எனக்கு மனசு ஆறலடி. நின்னுகிட்டு இருக்கிறவளை திரும்பி கூட பார்க்காம அப்படி போறா. விடமா, எவ்வளவு நேரம் தான் இதையே சொல்லிட்டு இருப்ப? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு டென்ஷன்ல அக்கா போயிருப்பா. நானும் சொல்லிட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேம்மா. அவ வந்ததுக்கு அப்புறமா என்ன கேட்கணுமோ கேளுங்க. அவளை யாரு என்ன கேட்க முடியும்? உன் தங்கச்சியை யாருமா கேள்வி கேட்க முடியும்? அவ முன்னாடி வந்து நின்னாலே எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க கேள்வி கேட்க. முதல்ல வீட்ல இருக்கிற பெரியவங்க சரியா நடந்துக்கணும். நீ எதுக்குடி வந்த? அதான் உன் தம்பிக்கு என் தம்பிய ஆள் வச்சு அடிச்சிட்டீங்கல்ல?
சும்மா விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? ஏமா நீ என்னமோ தினம் புது புது கதையா யோசிச்சு வந்து இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? உன் தம்பி எங்க போய் யாருக்கிட்ட அடி வாங்கினானோ யாருக்கு தெரியும்? அத விசாரிக்க தான் போலீஸ் வந்திருக்காங்க. சார், இதோ இந்த 3 பேர் நிக்கிறாங்கல்ல, இவங்க 3 பேர் தான் அடிச்சாங்க. ஐயோ, என்னது நாங்களா? மாமா இந்த பொண்ணு என்ன சொல்லுது? பயப்படாதீங்க மாப்பிள்ள, பேசிக்கலாம். ஒண்ணும் பார்க்க முடியாது சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவங்க 3 பேர் மேலதான். அரெஸ்ட் பண்ணுங்க. அனிதா, என் தம்பி மேல கைய வச்சுட்டு நீங்க நிம்மதியா இருந்துட முடியுமா? விட்டுருவேனா? ஏமா நீ பாட்டுக்கு 4 போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்து இப்படி மிரட்டினா நாங்க பயந்துருவோம்னு நினைச்சியா? கேட்டீங்களா சார்? கேட்டீங்களா? உங்க முன்னாடி எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்கல்ல? நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் இவங்க தம்பி அடிச்சதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஐயோ, நீங்க 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. ஏண்டி அனிதா, உன் தம்பி ரஜினி மனச மாத்தி எங்க எல்லாரையும் கேவலப்படுத்திட்டா. இப்ப நீ வந்திருக்கியா? அண்ணே அமைதியா இருங்க. நீ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்களா? ஆமா, நாங்க தான் அடிச்சோங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அத விசாரிக்க தான் சார் ஸ்டேஷன் கூட்டு போக வந்திருக்கோம். நீங்களாம் வந்துட்டீங்கன்னா மரியாதை இல்ல, இப்படியே தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்க நாங்க வேற மாதிரி விசாரிக்க வேண்டியதா இருக்கும். சார், நீங்க என்ன சார் இவங்க கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கீங்க? நான் ஹாஸ்பிடல் போய் என் தம்பியை பார்க்கணும். இவங்களை கூட்டிட்டு போங்க. ஐயோ அக்கா, வேண்டாக்கா. வாயா வாயா வரேன். வாயா வாங்க சார், 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 போறோம், சொல்லாதீங்க சார். சார், கையெடுங்க சார். ஐயோ, பார்த்திபா, உனக்கு ஏண்டா இந்த நிலைமை? ஒவ்வொரு செகண்டும் என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்ட. ஆனா என்னால உன்னை அப்படி பாத்துக்க முடியலையே பார்த்திபா. எனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே துணையா இருக்க கூடாதா? ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? என் அழ வச்சு பாக்குறதுல உனக்கு என்ன சந்தோஷம் கடவுளே? பார்த்திபா, என்ன பாருடா. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல பார்த்திபா.
மேடம். சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அவருக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. சீக்கிரம் குணமாயிடுவாரு. யாரு கொண்டு வந்து சேர்த்தாங்க? என்னாச்சுன்னு ஏதாவது சொன்னாங்களா? உங்களுக்கு தகவல் சொன்னதும் கொண்டு வந்து சேர்த்தவர் கிளம்பிட்டாரு. இந்த மருந்தெல்லாம் வாங்கணும். அட்மிஷன் போட்டுருங்க. உங்ககிட்ட பேசுற வரைக்கும் அவர் பேர் கூட தெரியாது. சரிங்க சிஸ்டர். உன்னை யாருடா அடிச்சாங்க? எல்லாம் என்னாலதான். எல்லா பிரச்சனையும் என்னாலதான். நான் உன்கிட்ட என் காதல சொல்லிருக்கவே கூடாது. சொல்லு திவ்யா. அக்கா அக்கா எங்க இருக்க? நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். சொல்லு. அனிதா அக்கா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அக்கா. பார்த்திபனை யாரும் அடிச்சிட்டாங்களாம். அது நம்ம வீட்டு ஆளுங்க தானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அக்கா. என்ன சொல்ற நீ? மாமா, சித்தப்பா, முரளின்னு எல்லாரையும் போலீஸ் கூட்டிட்டு போயிடுச்சுக்கா.